Yeah, I've started the meeting. Everybody audible, na? Is it audible to all? It is telling me network bandwidth is low. But you are audible, Prabhuji. இன்னைக்கு கேட்க முடியாது நீங்க பேசுறது. உங்களுக்கு கேட்கறதா? உங்களுக்கு கேட்கறதா? கேட்கறது இல்லையா? நீங்க மியூட்ல இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க மியூட்ல இருக்கேன். Let me log off. இல்ல நீங்க மியூட்ல இருக்கீங்களோ? Is it okay? Yeah, I can hear you, Prabhuji. இவர் மியூட்ல இருக்காரு நினைக்கிறேன். மியூட்டா இது சென்சிபிளா இருக்கா? இஸ் ரெக்கார்டிங். யா, நீங்க மியூட்ல இல்லையே. ஹரிஷ் சர்மா இஸ் நாட் ஆன் மியூட். பட் ஐ கான்ட் ஹியர் யூ. ஆமா, அவர் பேசுறது அண்ணா இப்போ கேக்குதா? கேக்குறது. எஸ், இப்போ கேக்குது. யா, ஃபைன். ரைட், நம்ம ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்லோகத்தோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். गजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे वसुदेवसुतं देवं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं नक्षत्रं विष्णुरेव चकरणं चैव सर्वं विष्णुमयं जगत्. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம லாஸ்ட் செஷன் ஒரு சம்மரி ஆர் ரீகேப் மாதிரி திதிவார நட்சத்திரம் யோகம் கரணம் அது எல்லாத்தையுமே ஒரு ரிவைஸ் செஞ்சுட்டோம் இல்லையா? இப்போ அதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல நான் தான் நிறைய படிக்கணும். லாஸ்ட் செஷன்ல வந்து அண்ணா என்ன கேட்டிருந்தாருன்னா, இப்போ பரம்பரை ஜோதிஷ பரம்பரைன்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். எனக்கு தெரிஞ்சு அப்படி பரம்பரா மாதிரி எதுவும் தெரியல. இப்ப நம்ம குரு பரம்பரா அப்படின்னு சொன்னோம்னா நாராயணம் பத்மபூவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச அப்படின்னு ஸ்லோகம் சொல்றோம். ஆனா அது போல ஜோதிஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பரம்பரை இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா இப்ப நம்ம வைதிக மதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேதம் அப்படிங்கிறது நாராயணர்கிட்ட தான் வர்றது. அது நம்ம பாரதத்துக்கே உரியதான சொத்து வேதம் அப்படிங்கிறது. அது உலக பொதுமறை அப்படின்னாலும் எல்லாருக்குமே பொதுவானதுனாலும் அதனுடைய ஓனர் யாரு, ஓனர்ஷிப் யாருக்குன்னா நம்ம பாரதத்துக்கு தான் அது. ஆனா அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து உலகத்துல நூக் அண்ட் கார்னர் எல்லா இடத்துலயுமே அஸ்ட்ராலஜி இருக்கு. நம்ம ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா கிரீக்ல அஸ்ட்ராலஜி இருந்திருக்கு, ரஷ்யால அஸ்ட்ராலஜி இருந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து சிவிலைசேஷன் டெவலப் ஆயிருக்கோ பேபிலோன்ல அஸ்ட்ராலஜி இருந்திருக்கு, நிறைய இடத்துல வந்து அஸ்ட்ராலஜி இருந்திருக்கு. ஸோ வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இங்கேதான் அது பிறந்தது அப்படின்னும், இது வந்து அந்த ஜோதிஷ பரம்பரைனோ இதுதான் ஆச்சாரியர் அப்படின்னும் சொல்ற அளவுக்கு குறிப்பிட்டு யாரும் இல்லை. பல ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சயின்ஸ் அப்படி எடுத்துட்டோம்னா அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொன்று
டெவலப் ஆகிட்டே இருக்கு. இன்வென்ஷன்ஸ் வந்து புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு இல்லையா? அதே போலதான் ஜோதிஷமும் அந்தந்த காலகட்டத்துக்கு பல ஆச்சாரியர்கள் வந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம பராசர ஹோரான்னு இருக்கு. அந்த பராசர ஹோரரை இயற்றியது வியாசரனுடைய தந்தையான பராசரர் தான் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா ராமாயணத்திலே வந்து ராமர் எத்தனையோ ராமர் இருந்திருக்கா. அதுல நான் கோசலை ராமனை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படியா இருக்கும்போது இதுல வந்து நம்மளுக்கு எந்த பராசரர் அப்படிங்கிறது தெரியல. சுக்ரநீதி அथवा சுக்ர ஹோராச்சாரம் அப்படின்னு இருக்கு. அது வந்து அசுரகுருவான சுக்ரன் தான் எழுதினாரா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு உறுதியா சொல்ல முடியல. ஆனா இந்த ஜோதிஷத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வேதத்துல இருந்தோ இல்லைன்னா வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய இதிகாசங்கள்ல இருந்தோ நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம எல்லாருமே ராமாயணத்துல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் இல்லை அப்படின்னா ராவண வதமே நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. யாருன்னா அம்மா தான் இல்லையா? யாரு நம்ம காட்டுக்கு அனுப்புறாளே கைகேயி அம்மா வந்து காட்டுக்கு அனுப்புறா. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா பொதுவாவே கைகேயி அம்மா வந்து நம்ம ஏதோ ஒரு வில்லி கேரக்டரா நம்ம போர்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு கர்ண பரம்பரை செய்தி என்ன இருக்குன்னா, இது ராமாயணத்துல இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த கதை. ஆனா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, கைகேயி ஏன் ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சா அப்படின்னா, தூமகேது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த காமெட்ஸ் அப்படின்றோம் இல்லையா, வால் நட்சத்திரங்கள், வானத்துல காமெட்ஸ் வர்றது இல்லையா, பூமிக்குள்ள வரும்போது எரிஞ்சுட்டே வர்றது. அப்போ அந்த தூமகேது அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்துல அந்த தூமகேது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்துல அந்த காலத்துல தென்பட்டது அப்படின்னா அந்த ராஜாவுக்கு மரண பயம் மரண பீதி அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம் உண்டு. அப்போ ஒரு நாள் வந்து உப்பரிகையில கைகேயி அம்மா வந்து ஒலாத்திண்டே இருக்கும்போது என்னன்னா சாயங்காலம் வேலை, சந்தியா வேலை அந்த தூமகேது அப்படிங்கிற காமெட்டை பாக்குறா. அப்போ என்ன அப்படின்னா ராஜாவுக்கு ஆபத்து. சரி, ராஜா அப்போ அந்த டைம்ல ராஜா யாரு அப்படின்னா தசரதன். ஆனா இன்னும் என்னன்னா முகூர்த்தம் குறிச்சாச்சு, அடுத்து யாரு ராஜாவை போறேன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான். இப்ப இவர் தலையில இருந்து கிரீடம் இறங்கி அடுத்து கிரீடம் ஏறியாச்சுன்னா ராமர் தானே ராஜா. ஆனா அம்மாவுக்கு என்ன ஒரு விருப்பம் அப்படின்னா, தான் பெற்ற மகனான பரதன் வந்து காலகதி அடைஞ்சாலும் பரவாயில்ல, ராமன் வந்து தீர்காயுசோட இருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த தோஷ பரிகாரம் எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு குரு மண்டலம் அப்படின்றோம். இப்ப நம்ம வந்து 365 நாள் சூரியனை சுத்தி வந்தா நம்ம பூமிக்கு ஒரு நாள் ஆகிறது இல்லையா? அதே போல வந்து 12 வருஷம் ஒரு மாமாங்கம் அப்படின்னு சொல்றது உண்டு. குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். மேஷத்துல இருந்து ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு அப்படின்னு. இப்ப அவர் வந்து மீனத்துல இருக்கார். மீனத்துல இருந்து மறுபடியும் மேஷத்துக்கு அடுத்த வருஷம் சங்கிரமணம் இல்லைன்னா பயிற்சி ஆவார். அப்ப 12 முழு வருஷம் முடிஞ்சு அதுக்கு அடுத்து 2 தடவை பயிற்சி ஆனோம். 14 வருஷம் ஆனாதான் அந்த தோஷம் விலகுமா அந்த ராஜாவுக்கு. சோ கைகேயி அம்மா என்ன பிளான் பண்றான்னா, இவன் வந்து ராமர் வந்து இப்போ இருக்க தேவையில்லை, கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்றா. இன்னொன்னு ஏன் கரெக்டா அந்த டைமுக்கு வர்றதுன்னா, ராமருக்கு வந்து புனர்பூச நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு சொல்றா. அந்த கடகத்துல குரு சஞ்சாரம் செய்ய போறார். அதனால்தான் என்ன ஒரு வழக்கம் வந்ததுன்னா, ஜென்ம குரு ராமர் வனவாசம் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் தமிழ்ல வந்தது. நம்ம சந்திரன் நம்ம இதுல ராசி கட்டத்துல சந்திரன் எங்க இருக்காரோ அதுதான் நம்மளுடைய ராசி. இப்போ ஒருத்தர் புனர்பூசம் அப்படின்னா மிதுனம் 3ஆம் பாதம், மிதுனம் 3 பாதம் வரைக்கும் இருந்ததுன்னா அது வந்து புனர்பூசம் 3 பாதம் வரைக்கும் இருந்ததுன்னா மிதுன ராசியா இருப்பான். புனர்பூசம் 4ஆம் பாதமா இருந்ததுன்னா கடக ராசிக்கு வருவோம். அப்போ அந்த கடகராசிக்கு அவங்க அவளுடைய ஜென்ம ராசிக்கு குரு பிரவேசமாகும் பொழுது அவ கர்மத்திற்கு அனுசரிச்சு அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏதோ சிரமங்கள், ஊர் விட்டு ஊர் போறது, சம்பாத்தியமாக இருந்தாலும் நம்ம சொந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சம்பாதிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமத்தை உண்டாக்கும் இல்லையா? புது இடத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுப விரயமா இருந்தாலும் விரயங்கள் ஆகும், சிரமங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது இருக்கு. இப்படி நம்மளுக்கு புராணத்திலிருந்தும் கூட நம்மளுக்கு ஜோதிஷத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்த ஜோதிஷம்ங்கிறது எதுக்கு ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சதுன்னா, யஜ்ஞ காரியங்கள், எந்த திதியில எந்த சுவாமிக்கு ஆகுதி கொடுக்கணும், எந்த திக்குல யாகசாலை நிர்மாணம் பண்ணணும். அதே போல இப்போ வந்து பிரவேசம்னு உண்டு, ஆச்சாரிய பிரவேசம்னு உண்டு. இப்போ எல்லாமே ஒரே நாள்ல முடிச்சிருப்போம். கும்பாபிஷேகம்னு எடுத்துட்டோம்னா ஆச்சாரிய பிரவேசம், அங்குர அர்ப்பணம், பிரவேச பலி, யாத்ரா தானம் இப்படின்னு 2-3 நாள்லயே முடிச்சிருது.
அந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லை. அந்தந்த முகூர்த்தம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவா. எந்த லக்னத்துல இல்லைன்னா எந்த ஹோரையில ஆச்சாரியர் வந்து பிரவேசம் பண்ணணுமோ அந்த ஹோரை தான் பிரவேசம் பண்ணுவார். எந்த ஹோரையில வந்து பாலிகையை ஸ்தாபனம் பண்ணணுமோ அப்ப பாலிகையை ஸ்தாபனம் பண்ணுவா. அதே போல பூமி பூஜை போடுறதா இருந்தா ஷங்குன்னு ஒண்ணு உண்டு. நார்த்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அது ஷங்கு அப்படின்னு. அப்ப அதுக்கு நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூர்ணா அப்படின்னு பஞ்சு அந்த 15 திதிகளையே 5ஆ வகுத்து வச்சுட்டு இருக்கா. இந்த 5 நந்தாதி பஞ்ச திதிகளுக்கும் பூஜை உண்டு. அதெல்லாம் முடிச்சு கரெக்டா அந்த வாஸ்து புருஷர் முழிச்சுன்னு இருக்கிற டைம், தூங்கின்னு இருக்கிற டைம்லாம் உண்டு. அப்ப அந்த முழிச்சுன்னு இருக்கிற டைம்ல அந்த சங்கு பிரதிஷ்டை பண்ணி பூமி பூஜை போடுறது. இப்படி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து இந்த நாழிகை பாக்குறது, முகூர்த்தம் பாக்குறது, இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஜோதிஷம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த கால்குலேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம பிராச்சீன பத்ததி எப்படின்னா நாழிகை அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் உண்டு. நாழிகை, வினாழிகை அப்படிங்கிறது. நாழிகை, வினாழிகை. இப்ப நம்ம மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, அது போல நாழிகை, வினாழிகை. நாழிகை, வினாழிகை. இப்போ நம்ம நாழிகைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 24 நிமிஷம் ஒரு நாழிகை அப்படின்னு ஆகிறது. 24 நிமிஷம் ஒரு நாழிகை. 24 நிமிஷம் ஒரு நாழிகை. அப்போ 1 மணி நேரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 24 + 24 48, 2 நாழிகை ஆச்சா. பிளஸ் ஒரு அரை நாழிகை, 12 நிமிஷம் அரை நாழிகை இல்லையா. ஒரு நாழிகைக்கு 24 நிமிஷம்னா அரை நாழிகை 12 நிமிஷம். நம்மளோட கரண்ட் அண்ணாக்கு சிக்னல் இல்லை போல இருக்கு. Anna, shall we continue? Yes, sorry, I don't know. இது நெட்வொர்க் இஷ்யூவா என்னன்னு தெரியல. No issue, no issue. ஓகே, ஒரு நாழிகை 24 நிமிஷம். நிமிஷம். யா, ஒரு நாழிகை 24 நிமிஷம். அப்ப அரை நாழிகை அப்படிங்கிறது 12 நிமிஷம் இல்லையா. அப்ப நம்ம கரண்ட் மாடர்ன் டைம் மெத்தட் படி பார்த்தோம்னா 1 மணி நேரம், 1 மணி நேரம்ங்கிறது 2.5 நாழிகை இல்லையா. 24 நிமிஷம் பிளஸ் 24 நிமிஷம் பிளஸ் 12 நிமிஷம். அப்படி நம்ம 24 மணி நேரம்னு சொல்றோம் இல்லையா ஒரு நாளுக்கு. 1 day ஈக்குவல் டு 24 hours. அப்படி 60 நாழிகை சேர்ந்தது ஒரு நாள். 1 day ஈக்குவல் டு 24 hours ஈக்குவல் டு 60 நாழிகை, 60 நாழிகை அப்படிங்கிறது கணக்கு. இப்ப இன்னொன்னு என்ன எடுத்துக்கிறோம் நம்மன்னா, எல்லாத்துக்குமே முகூர்த்தம் முகூர்த்தம் முகூர்த்தம்ன்றோம் இல்லையா. எல்லாத்துக்குமே முகூர்த்தம் அப்படிங்கிற வார்த்தை ஒண்ணு உண்டு. ராகுகால யமகண்டம்னாலும் 1.5 மணி நேரம் முகூர்த்தம். ராகுகால முகூர்த்தம், யமகண்ட முகூர்த்தம், குளிக முகூர்த்தம், சுப முகூர்த்தம், அசுப முகூர்த்தம் எல்லாம் உண்டு. இப்போ ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1.5 மணி நேரம். 1 hour 30 minutes ஈக்குவல் டு 1 முகூர்த்தம் ஈக்குவல் டு 3.25 நாழிகை. 3.25 நாழிகை வரும். 1.5 மணி நேரத்துக்கு 3.25 நாழிகை வரும். 1.5 hours and 3.25 நாழிகை. 3.25 நாழிகை ஈக்குவல் டு 1 முகூர்த்தம். அதாவது முகூர்த்த காலம் அப்படிங்கிறது. முகூர்த்தம் வைக்கிறா அப்படிங்கிறது வந்து 1.5 மணி நேரங்கிறது ஒரு முகூர்த்தம். நீங்க அதை எப்படி வேணா அந்த 1.5 மணி நேரத்தை எடுத்துக்கலாம். காலையில 6 மணிலேருந்து ஆரம்பிச்சு 7:30 மணி வரைக்கும் எடுத்துட்டாலும் ஒரு முகூர்த்தம் தான். 6:30 ஆரம்பிச்சு 8 மணின்னு எடுத்துட்டாலும் ஒரு முகூர்த்தம் தான். 1.5 மணி நேரம் அப்படிங்கிற அந்த டைம் பீரியடுக்கு பேரு முகூர்த்தம் அப்படின்னு தரோம். 24 hours 1 day அப்படின்னு எப்படி நம்ம மென்ஷன் பண்றோமோ அப்படி 1.5 மணி நேரம் 1 hour 30 minutes அथवा இல்ல அப்படின்னா 3.25 நாழிகை. 3.25 நாழிகை வந்து ஒரு முகூர்த்த காலம் அப்படிங்கிறோம். அப்படி ஒரு நாளைக்கு 1 day ஈக்குவல் டு 60 நாழிகை. ஒரு நாளைக்கு 60 நாழிகை. ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 60 நாழிகை 24 மணி நேரம் அப்படின்னு ஆகுது. 60 நாழிகை 16 முகூர்த்தம். எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம்.
14 முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு நாள், ஒன் டே. என்ன 14 சொன்னீங்க? 14 நாழிகை. முகூர்த்தம் 14 முகூர்த்தம். ஓகே. So 14 16 இல்லையா? 16 சாரி 16 16 plus 8 16 plus 8 so 1.5 அப்படி சொல்றீங்களா? So 16 முகூர்த்தம் is one day இல்லையா? டே ஆர் 60 நாழிகை. 16 முகூர்த்தம் ஈக்குவல் டு 16 முகூர்த்தம் ஈக்குவல் டு 60 நாழிகை ஈக்குவல் டு 24 hours ஈக்குவல் டு ஒன் டே. 16 முகூர்த்தம் அப்படிங்கிறோம். இப்போ லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வந்தது. லக்னம் அப்படின்னா இப்போ இந்த மேஷம் முதற்கொண்டு மீனம் வரை 14 ராசிகள் இருக்கு இல்லையா? 12 ராசிகள் இருக்கு. இப்ப இந்த ராசிகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 ராசிகளுமே இந்த 60 நாழிகையை கவர் பண்ணும். நம்ம இப்போ ஹவர் முள் இருக்கு இல்லையா, கடிகாரத்துல ஹவர் நீடில் இருக்கு. இப்ப அந்த நீடில் எப்படி 24 hours கவர் பண்ணுது இல்லையா, அதே போல இந்த ராசி அப்படிங்கிறது மாறிண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 12 ராசியும் சுத்தி வரும். அப்போ அது எப்படி ஒரு ராசி வந்துட்டு அதான் அடுத்து வரப்போறேன். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் தானே இருக்கு. அப்போ நட்சத்திரம் ஒண்ணு. ஆமா, அந்த ரோஹிணி நட்சத்திரம் இல்ல இப்போ ரோஹிணி நட்சத்திரம் தான் ரிஷப ராசி. அப்போ இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் தான் இன்னைக்கு ரிஷப ராசி தானே. அப்ப எப்படி 14 12 ராசி? இப்ப நம்ம இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எப்படி கணிதம் பண்றோம் அப்படின்னா, எப்படி குறிக்கிறோம் அப்படின்னா, சந்திரன் ரோஹிணியில நிக்கிறார், அதனால இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம். இன்னைக்கு பிறக்கிறவாளுக்கு ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசின்னு ஆயிடுறது. இந்த லக்னம் அப்படிங்கிறது 12 ராசியும் ஒரு நாளை கவர் பண்ணும். லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எது கவர் பண்ணும்? அதுதான் அது அந்த கணக்கு உண்டு, அடுத்து வரப்போறேன் நானு. இல்ல எது கவர் பண்ணும்? 12 ராசி கட்டம் இருக்கு, 60 நாழிகை இருக்கு. அந்த 12 ராசிகளுக்குமே டைம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கா. பர் டே இத்தனை நாழிகை மேஷத்துக்கு, இத்தனை நாழிகை ரிஷபத்துக்கு. அது எக்ஸாக்டா வராது, அந்த கால்குலேஷன் அடுத்து சொல்லுவேன், அடுத்து வரப்போகுது. அது ஒரு இன்ட்ரோ தரேன் நான். லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கரெக்டா பர் டேக்கு நம்ம அந்த சந்திரன் எந்த இடத்துல எந்த ராசியில நிக்கிறாரோ அன்னைக்குதான் தின ராசி, அன்னைய தினத்தோட நட்சத்திரம் அதுதான். இன்னைக்கு ரோஹிணியில சந்திரன் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம் தான். இப்ப பிறக்கிறவா ரிஷப ராசியில தான் பிறப்பா. இப்போ அந்த ரோஹிணிய ஒரே இடத்துல சந்திரன் நிக்காது, சந்திரன் நகர்ந்துட்டே தானே இருக்கு. அப்போ பாதம் மாறுறது இல்லையா? ரோஹிணி ஸ்டார்டிங்ல பிறந்தவன் அந்த 60 நாழிகையில 15 நாழிகைக்குள்ள பிறந்தவன் முதல் பாதம், 15 to 30 நாழிகை பிறந்தவன் 2வது பாதம், 45 நாழிகை வரைக்கும் பிறந்தவன் 3ஆம் பாதம், 59 நாழிகை ஒரு 60 நாழிகை முடிகிற வரைக்கும் பிறந்தவன் 4ஆம் பாதம். விச் ஷோஸ் சந்திரன் சங்கிரமணம் ஆயிண்டே இருக்கு. சந்திரன் இஸ் மூவிங். அந்த பாயிண்ட் கேட்ச் பண்ண முடியுதா? சந்திரன் நகர்ந்துட்டே இருக்கார், ரோஹிணி நட்சத்திரத்தை கடந்து போயிட்டே இருக்கார். நகர்றதுன்றதை விட ரோஹிணி நட்சத்திரத்தை நம்ம அதை ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட் நம்ம அசியூம் பண்ணிப்போம். அது ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட். அந்த ஃபிக்ஸடு பாயிண்ட் சந்திரன் கடந்து போயிட்டே இருக்கார். இஸ் கிராசிங் த நட்சத்திரா. அந்த ரோஹிணியை கடந்து மிருகசீரிஷத்துக்கு என்டர் ஆக போறார். இப்ப செங்கல்பட்டுங்கிறது ஃபிக்ஸடு ஸ்பாட், பூனேங்கிறது ஃபிக்ஸடு ஸ்பாட். பூனேலேருந்து கிளம்பி நான் செங்கல்பட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். ஸோ ஐ வில் பி கிராசிங் மெனி ஸ்டேஷன்ஸ் இல்லையா? அப்போ ரோஹிணிங்கிறது ஒரு ஸ்டேஷன், மிருகசீரிஷம்ங்கிறது ஒரு ஸ்டேஷன். சந்திரன் இங்கே இருந்து ஆரம்பிச்சு அங்க நகர்ந்துட்டு இருக்கார்.
இது ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம். இது அதே போல வேர் சந்திரன் இஸ் தேர் ஆன் தட் டே, அதுதான் ஜென்ம ராசி, சாரி ஜென்ம நட்சத்திரம். நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தோட எத்தனாவது பாதத்துல இருக்காங்களோ அத்தனாவது பாதத்தோட ராசி அந்த ராசி. ராசி இப்போ புனர்பூசம், நான் வந்து புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம். 3ஆம் பாதத்துல சந்திரன் இருந்தப்போ, புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சந்திரன் இருந்தப்போ நான் பிறந்தேன். சோ எனக்கு மிதுன ராசி. இதுவே ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நான் பிறந்திருந்தேன்னா 4ஆம் பாதத்துக்கு வந்துட்டு இருக்கும், கடகராசியா பிறந்திருப்பேன் நான். இப்படி மாறுறது சந்திரனுடைய டிராவல் இது. சரியா? இப்போ டைமுங்கிறது டிராவல் ஆயிட்டே தானே இருக்கு. அந்த நாளை டைமுங்கிறது இந்த ஒரு டைம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறது, அது கடந்துட்டே இருக்கு. இன்னைய நாள் முடியறது, அடுத்த நாளுக்கு போறது இல்லையா? டைம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நிஜமாவே ஒரு சந்திரன் எப்படி வானத்துல சுத்தின்னு இருக்கோ அது போல டைம்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. டைமுங்கிறது வந்து 6 மணில இருந்து கடந்து 1 hour கடந்து வர்ற டைமை நம்ம 7ங்கிறோம், அடுத்து 1 hour 8ங்கிறோம், அடுத்து 9ங்கிறோம் இல்லையா? அதே போல இந்த டைம் பீரியட நம்ம ஜோதிஷத்துல எப்படி கொடுத்திருக்கா அப்படின்னா லக்னம் அப்படிங்கிறது கொடுத்திருக்கு. அப்போ லக்னம்ங்கிறது ஒரு நாளைக்கு 12 ராசியுமே கவர் ஆகும். 12 ராசி அந்த கால புருஷன் அப்படின்னு சொல்றது வழக்கம். கால புருஷன், அந்த கால புருஷன் ஒரு நாளைக்கு 12 ராசியுமே கடந்து வர்றது ஒரு நாள் அப்படிங்கிறோம். இப்ப மாமாங்கம் அப்படின்வா, மகாமகம்ன்றோம் இல்லையா? மகாமகம், மகாமகம் கும்பகோணத்துல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? மகாமகம்ன்றது எப்படி கொண்டாடுறதுன்னா, அந்த இவர் குரு வந்து 12 ராசியும் கடந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு வரும்பொழுது மகாமகம் அல்லது புஷ்கர் அப்படின்னு கொண்டாடுறது. புஷ்கரம் அப்படின்னு திருக்கழுக்குன்றம் இருக்கு செங்கல்பட்டு ரொம்ப சமீபத்துல, பக்ஷி தீர்த்தம் திருக்கழுக்குன்றம். அங்க வந்து கன்னி ராசி ரொம்ப விசேஷம். குரு எப்ப கன்னி ராசிக்குள்ள பிரவேசிக்கிறாரோ அப்ப அங்க புஷ்கரம், சங்கு தீர்த்த புஷ்கரம் அங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு குருவை வச்சு பார்த்தா வருஷா வருஷம் நடந்துட்டு இருக்கு. குருவுக்கு எது ஒரு வருஷம் அப்படின்னா, இங்க கன்னியில ஆரம்பிச்சு மறுபடியும் கன்னிக்கு வந்தாருன்னா குருவுக்கு ஒரு வருஷம், நம்மளுக்கு 12 வருஷம். புரியுறதா அது? அதே போல அந்த கால புருஷன் வந்து என்ன பண்றார், ஒரு நாளை வந்து எப்படி கவர் பண்றாரு அப்படின்னா 12 ராசிகளையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு கவர் பண்றார். ஒரு சர்க்கிள் தானே, ஒரு டேங்கிறது ஒரு சர்க்கிள், இயருங்கிறதும் ஒரு சர்க்கிள், எல்லாத்தையுமே நம்ம 360 டிகிரின்னு தானே வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அந்த கால புருஷன் வந்து ஒரு ராசியிலிருந்து ஆரம்பிச்சு நகர்ந்து 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 மறுபடியும் அதே ராசிக்கு வர்றார், இல்லைன்னா அடுத்த ராசிக்கு போறார். அப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சு 0 or 1 டிகிரில இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் 360 டிகிரி முடிக்கிறார். அதை வந்து நம்ம ஒரு நாள் அப்படிங்கிறோம். இப்போ ஜாதகத்துல லக்னம் அப்படிங்கிறது இருக்கும். லக்னம் தான் பேஸ், லக்னம் தான் மெயின். ஒரு ஜாதகத்துல ஜாதகர் எடுத்துட்டு வர்றார், ராசிக்கு 12 ராசியிலுமே 9 கிரகங்கள் ஃபில் ஆயிருக்கு. ஆனா லக்னம்ங்கிறது எழுதப்படலைன்னா பலனே சொல்ல முடியாது, பலனே அவருக்கு சொல்லவே முடியாது. லக்னம் தான் உயிர். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், ஜாதகரை பொறுத்த வரைக்கும் லக்னம் தான் உயிர். அப்போ லக்னம் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த கால புருஷன் சஞ்சரிக்கிறார் இல்லையா, ஒரு நாளைக்கு எந்த இடத்துல கால புருஷன் டிராவல் ஆகும் பொழுது இந்த குழந்தை பிறந்தது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் லக்னம். சந்திரன் எந்த இடத்துல டிராவல் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம குறிக்கிறது பேர் ராசி நட்சத்திரம் சொல்றோம் இல்லையா? அதை வச்சு ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரம் நம்ம டிசைட் பண்றோம். அதே போல இந்த கால புருஷன் எந்த ராசி, எந்த ராசியில டிராவல் செஞ்சுட்டு இருக்கார், அந்த ராசியில எந்த பாதத்துல டிராவல் செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப 12 ராசிங்கிறது 108 பாதம் தானே, 27 நட்சத்திரங்கள் வந்துடும் அதுல கவர் ஆயிடுறது, 108 பாதமும் ஆயிடுறது. சோ அந்த குழந்தை வந்து பிறந்த டைம்ல காலபுருஷன் எந்த இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத கணிச்சு குறிக்கிறதுக்கு பேரு தான் லக்னம். அந்த லக்னம்னு போட்ட இடம் தான் உயிர், அதுதான் முதல் வீடு.
அதுதான் முதல் வீடு அப்படிங்கிறது. இப்போ எப்படி அப்படின்னா, இப்ப டைமை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சித்திரை மாசம் தான் நம்மளுக்கு முதல் மாசம் இல்லையா? சூரியன் உச்சத்துல இருக்கார். அப்போ சித்திரை 1ஆம் தேதி, சித்திரை 1ஆம் தேதி ஒரு குழந்தை 6 மணிக்கு பிறக்கிறது அப்படின்னா முதல் இதுவும் இது குறிச்சுக்கோங்க. அடுத்து போவோம். மேஷத்துக்கு வந்து மேஷத்துக்கு வந்து 4.25 நாழிகை. மேஷம் 4.25 நாழிகை, அதாவது 4 நாழிகை 15 வினாழிகை, 4.25 நாழிகை. நாலு நாழிகை and 15 வினாழிகை, 4.25 நாழிகை. ஓகே, 15 fours are so 60 வினாழிகை is 1 நாழிகை. அப்படின்னா ஒரு நாழிகை வந்து 24 மினிட், கால் நாழிகைனா 6 மினிட், 6 நிமிஷம், பாஷையில 6 மினிட்ஸ். Come again with the calculation. என்ன சொல்றீங்க? ஒரு நாழிகை வந்து 24 மினிட் சொன்னார் இல்லையா அவர்? அப்ப வந்துட்டு ஆமா, அப்ப 4 நாழிகைனா எத்தனையாச்சு? 24 4s are 96 மினிட்ஸ் ஆச்சா? அண்ட் கால் நாழிகைனா வந்துட்டு 6 மினிட், 6 மினிட்ஸ். அப்ப 96 + 6 102 மினிட்ஸ். நம்ம பாஷையில 102 மினிட்ஸ். अच्छा ஓகே கால் நாழிகை. ஓகே, ஒரு நாழிகைனா 24 மினிட்ஸ். ஓகே, நீங்க முன்னாடி போறீங்கன்னா சாரி, நம்ம மினிட்ஸ் பத்தி பேசணும். பட் வினாழிகைனா 60 வினாழிகை is 1 நாழிகை பேசிக்கலி. 1 ஹவர் 24 நிமிஷம் ஒரு நாழிகை. சரி, 24 நிமிஷம் ஒரு நாழிகை. 24 + 24 48 நிமிஷம். இல்ல, நான் நிமிஷத்தை பத்தி பேசல, வினாழிகையை பத்தி பேசுறேன். வினாழிகை, எவ்வளவு வினாழிகள் ஒரு நாழிகை? 60. அதேதான், நம்ம ஹவர் கால்குலேட் பண்றோம் இல்லையா? 60 தான். ஆமா, அதேதான், 60 வினாழிகை ஒரு நாழிகை. ஓகே 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 60க்கு கால் போட்டா 15. ஓகே, 15. ஆமா ஆமா. ஓகே, நம்ம மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணும்போது கால் நாழிகை, கால் வினாழிகை அப்படிங்கிறது 6 நிமிஷம் வரும். ஆமா, 6 4s are 24, therefore 4. ஓகே, therefore 6. அப்ப மேஷத்துக்கு வந்து 4.25 நாழிகை. ரிஷபத்துக்கு 4.25 4.45. 60 வினாழிகை. ரிஷபம் எவ்வளவு? 4.45, 4.25. மேஷம் ரிஷபம் 4.25, 4.45. ஓகே, மிதுனம் 5.25. ஒரு மினிட், 4.25னா 4.75 தானே? நம்ம 60 நிமிஷம் தானே, 100 நிமிஷம் இல்லையே. ஓகே ஓகே, இல்ல அது 4.25, அது கன்ஃபியூஸ். அது வந்து 4.25 எழுதுறது. ஓகே, அது நான் நெக்ஸ்ட் அது சொல்லலாம்னு வந்தேன். நம்மளுக்கு வந்து 60ங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். கால் அப்படிங்கிறது வந்து 15, நம்மளுக்கு 25 கிடையாது. கால் அப்படிங்கிறது வந்து 15. ஆமா, 4.25 முக்கா நாழிகைனா 18 மினிட். அப்படி 45, 4.45. ரிஷபம் வந்து 4.25, 4 நாழிகை. சோ பேசிக்கலி 6 4s are 24 plus 18. இவ்வளவுதான் எழுதணும். 24 plus 18 தானே சுவாமி? ஆமா, அதான் சொல்றேன்னு நினைக்கிறேன். 46 minutes அவ்வளவுதான். ஓகே, 4.25 நாழிகை. 4.25 நாழிகை. மிதுனம் 5.25. இதுல காலுங்கிறது 25 போட்டேன்னா நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப 5.25 டைம் எவ்வளவு அப்படின்னா 5.25ன்றோம். அப்ப வந்து 5 மினிட்ஸ் 5ல இருக்கும். 15 மினிட்ஸ் தான் நம்ம காலுங்கிறோம் இல்லையா? அரைனா 50 கிடையாது, அரைனா 30 தான் இங்க. ஓகே 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 மிதுனம் எவ்வளவு? 5.25. 5.25. சரி, அடுத்தது கர்க்கடகம். கர்க்கடகம் 5.5. 5.5. சிம்ஹம் 5.25. சிம்ஹம் 5.25. அப்புறம் துலா. கன்னி 5. ஒரு நிமிஷம், சிம்மம் எவ்வளவு? ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க. சிம்மம் எவ்வளவு? 5.25. கடகம் 5.25, சிம்மமும் 5.25. ஆஹா, கடகம் 5.5. 5.5. சிம்ஹம் 5.25. ஓகே, கன்னி 5. கன்னி 5. துலாம் 5. துலாம் 5. இப்படி இருந்தா ஈஸியா இருக்கும். துலாம். விருச்சிகம் 5.25. விருச்சிகம் 5.25. தனுசு 5.
அஞ்சரை. தனுஷ் அஞ்சரை. அடுத்து தனுஷுக்கு அடுத்து மிதுனம். மகரம். மகரம். மகரம் கும்பம் மீனம். ஆமா மகரம் அஞ்சேகால். மகரம் கும்பம் மீனம். ஆமா அஞ்சேகால். அஞ்சேகால் மகரம் அஞ்சேகால். கும்பம். கும்பம் மீனம் நாலேகால் நாலேகால். கும்பம் மீனம் நாலேகால் நாலேகால். இது எல்லாத்தையும் கூட்டினா 60 வந்துரும். நான் கூட்ட போறது இல்ல. ஓகே 60 வந்துரும். 48 58 56 57 58 59 ஏதோ என்னோட 59 and half இருக்கு. பரவாயில்ல. இல்ல 60 வந்துதான் ஆகணும். 60 தான் வரும். 40 சுவாமி. 8s are 40. 4 2s are 8. So 48. அப்புறமா ஒண்ணு இல்ல நான் இன்னொரு தடவை அப்படியே சொல்லிண்டே போறேன். 2.5 தான் வருது. சோ இல்ல நான் கரெக்ட் நான் இன்னொரு தடவை சொல்றேன், வெரிஃபை பண்ணிக்கோங்க. மேஷம் நாலேகால். ஏய் ஆக்சுவலி 50.5 வருது எனக்கு. இல்ல இல்ல அது கூட்டவே வேண்டாம். அது எப்படி கூட்டினாலும் அப்படி வரும். என்ன இப்ப கூட்டுறதுல வந்து என்ன எங்க ஃபால்ட் ஆயிருக்கும்னு நான் சொல்றேன் அப்புறமா. இது மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் சொல்றது மட்டும் அப்படியே ஃபாஸ்டா சொல்லிட்டே போறேன். மேஷம் நாலேகால். ரிஷபம் நாலே முக்கால். மிதுனம் அஞ்சேகால். கர்க்கடகம் அஞ்சரை. சிம்ஹம் அஞ்சேகால். கன்யா 5. துலாம் 5. விருச்சிகம் அஞ்சேகால். தனுசு அஞ்சரை. மகரம் அஞ்சேகால். கும்பம் நாலேகால். கும்பம் நாலே முக்கால். சாரி கும்பம் சொல்லிட்டேன். கும்பம் நாலே முக்கால். கும்பம் நாலே முக்கால். மீனம் வந்து நாலேகால். மீனம் கரெக்ட் நாலேகால். கும்பம் மட்டும் நாலே முக்கால். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, எல்லா மாசத்துக்குமே வந்து லக்னம் மேஷத்துல இருந்து ஆரம்பிக்காது. முதல்ல மாசத்துக்கான 12 பேர் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பேரு. சித்திர வைகாசின்னு இல்லாம மேஷ மாசம், ரிஷப மாசம், மிதுன மாசம். என்ன இப்போ நடக்கிறது வந்து சிம்ம மாசம் இல்லையா? சௌரமானத்தை வச்சு பார்த்தா, சூரியனை வச்சு பார்த்தா சிம்ம மாசம். சோ இதுவும் வந்து 15 to 15 தானே? எது? ஏப்ரல் 15 to ஜூன் மே 15, மே 15 அப்படிதானே? சித்திர வைகாசி அப்படிதானே? சித்திர வைகாசி பஞ்சாங்கத்திலே இது கொடுத்திருப்பான் என்ன மாசம் அப்படின்னு. ஆங்கிலம் தேதி தனியா இருக்கும் செப்டம்பர், பக்கத்துல வந்து தமிழ் தேதியும் இருக்கும் சைத்ர அப்படின்னு. அப்புறம் தெலுங்கு வேணும்னாலும் தெலுங்கும் இருக்கும். தெலுங்கு வந்து இப்போ நம்மளுக்கு சோ இதோட கால்குலேஷனும் 16th of that month to 15th of the next month அப்படிதானே? இல்ல அது பஞ்சாங்கத்துல இருக்கும். இப்போ நம்ம மாசங்கிறது மாறுறது இல்லையா? இப்போ நம்ம நார்த் இந்தியா எல்லாம் போயிட்டோம், ஆந்திராவுக்கு போயிட்டோம்னா இப்ப பாத்ரபத ஸ்டார்ட் ஆகி பாதி ஓடின்னு இருக்கு. பாத்ரபத ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் பாத்ரபத ஸ்டார்ட் ஆகல, புரட்டாசி ஸ்டார்ட் ஆகல, ஆவணியிலேயே தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்து சூரியனை பொறுத்துதான், சூரியனை வச்சுதான். ஆமா. இப்போ இது வந்து சாந்திரமானமா இருந்தாலும் சௌரமானமா இருந்தாலும் லக்னம் பிறக்கிறது மாறாது. ஏன்னா இது சூரிய சங்கிரமணத்தை வச்சுதான். நீங்க சந்திரனை வச்சு மாசத்தை கணிங்கோ பிரச்சனை இல்ல, சூரியனை வச்சு மாசத்தை கணிங்கோ பிரச்சனை இல்ல. சூரியன் எந்த ராசியில நிக்கிறதோ, நீங்க பாத்ரபதன்னு எடுத்துட்டாலும் இப்ப சிம்மத்துலதான் சூரியன் நிக்கிறது. எனக்கு பாத்ரபதமே இல்லை, இப்போ நான் வேற ஏதோ ஐப்பசி மாசத்துக்கு போயிட்டேன் நானு அப்படின்னு ஏதோ ஒரு சம்பிரதாயத்துல இந்தியாவுக்குள்ளேயே எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றா. அப்படின்னாலும் சூரியன் இப்ப நிக்கிறது சிம்மத்துலதான். யாரா இருந்தாலும் அது எப்படி சொல்வீங்க? சூரியன் சிம்மத்துலதான் நிக்கிறது. இப்போ சூரியன் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சங்கிரமணம் ஆகும். பஞ்சாங்கத்துல இருக்கும், அது பார்த்தா தெரியும். பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும்.
இப்ப சந்திரன் எப்படி 2.5 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு மாறிண்டே இருக்காரு இல்லையா? சந்திரன் வந்து 2.5 நாழிகைக்கு ஒரு நட்சத்திரம். 2.5 நாள் 2.5 days. ஓகே. 2.5 daysக்கு மாறிண்டே இருப்பார். ஒரு நட்சத்திரத்துல இருந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு 9 பாதம் மாறிண்டே போயிட்டு இருப்பார். அது கரெக்டா 2.5 daysன்னு வராது, முன்ன பின்ன வரும். ரவுண்ட் ஆஃபா சொல்றது 2.5 daysன்னு. அப்படி சூரியன் வந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதுக்கு ஒரு மாசம் ஆகும். அது 30 daysம் ஆகலாம், 32 daysம் ஆகலாம். சந்திரன் வந்து ரவுண்ட் ஆஃபா பிரதமையில இருந்து பிரதம மாசம் மாறிடுவார். அவர் ஜம்முன்னு ரவுண்ட் ஆஃபா மாறிடுவார். சூரியனுக்கு வந்து 30 நாளும் ஆகும், 32 நாளும் ஆகும். அந்த நாள் கணக்கை வச்சுதான் இந்த நாள் வினாழிகைய அதிகமா கம்மியா அப்படி கூட்டி குறைச்சு கொடுத்துருக்காது. இப்போ இந்த மாசம் வந்து சிம்ம மாசம் இல்லையா? ஆவணி மாசம், தமிழ் படி ஆவணி மாசம் இல்லைன்னா சிம்ம மாசம்னு எடுத்துப்போம். அப்ப ஆவணி மாசம் முதல் தேதி காலபுருஷன் எங்க இருப்பாருன்னா சிம்ம லக்னத்துல இருப்பார். ஆவணி மாசம் முதல் தேதியில அந்த காலபுருஷன் எங்க இருப்பாருன்னா சிம்ம லக்னத்துலதான் இருப்பார். இப்ப ஒரு குழந்தை வர்றது ஆவணி மாசம் முதல் தேதி. சன்ரைஸ்ல தானே சொல்றேன்? சன்ரைஸ். இப்போ ஆவணி மாசம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஆவணி மாசம் முதல் தேதி ஒருத்தர் எடுத்துட்டு வரா, ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா 6/5 பிறந்திருக்கு குழந்தை. ஆவணி மாசம் முதல் தேதி 6/5. அப்ப சன்ரைஸ் என்னன்னு பார்க்க போறோம். சன்ரைஸ் என்னன்னு பார்த்தா 5:59. அப்ப 6 minutes ஓடி இருக்கு. குழந்தை சன்ரைஸ் ஆகி 6 minutes வந்திருக்கு இல்லையா? கால் நாழிகை கழிச்சு பிறந்திருக்கு. அப்ப கண்ணை மூடின்னு சொல்லலாம் சிம்ம லக்னம் அப்படின்னு இல்லையா? அப்ப வந்து சிம்ம மாசம் 5.25 நாழிகை காலபுருஷன் வந்து லக்னம் எங்க விழும்? 5.25 நாழிகை வரைக்கும் பிறந்த குழந்தைகள் எல்லாருக்குமே சிம்ம லக்னம் தான் விழும். இந்த பாயிண்ட் கரெக்டா இருக்கானா? புரியுது. நல்லா இருக்கு. இப்போ ஒரு குழந்தை சித்திர மாசம் பிறக்கிறது, சித்திர மாசம் முதல் தேதி பிறக்கிறது. சித்திர மாசம் 6 மணிக்கு சூரியோதயம். ஃபார் எக்ஸாம்பிள் 6:12 குழந்தை பிறந்திருக்கு சரியா? 30 வினாழிகை கழிச்சு பிறந்திருக்கா? அரை நாழிகை 6:12 பிறந்திருக்கு. 6:12. சோ சூரியோதயம் 6 மணி வச்சுக்கிட்டா கூட 12 நிமிஷம். 12 நிமிஷம்னா மேஷ லக்னம். அரை நாழிகை மேஷ லக்னம். 4.25 நாழிகை வரைக்கும் மேஷ லக்னம் தான், அதுல மாற்றமே கிடையாது. பங்குனி மாசம் பிறந்திருக்கு ஒரு குழந்தை. பங்குனி மாசம் 1ஆம் தேதி பிறக்கிறது அப்படின்னா 4.25 நாழிகை மீன லக்னம் விழுந்துரும் 12வது மாசம். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ சூரியன் என்ன பண்றாரு அப்படின்னா 9 பாதம் இருக்கா? ஒரு ராசிக்கு 9 பாதம் இருக்கா? ஒரு பாதத்தில இருந்து நகர்ந்து இன்னொரு பாதத்துக்கு போறார். அப்படி 9 பாதமும் நகர்ந்துதான் அடுத்த ராசிக்கு போறார் இல்லையா? மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு போறார். டக்குன்னு எகிரி குதிச்சுட்டு போறது இல்ல. அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் இருக்கா? 1ஆம் பாதம் கடந்து 2ஆம் பாதம் போவார், 2ஆம் பாதம் கடந்து 3ஆம் பாதம் போவார். அடுத்து பரணி 4 பாதம் கிடப்பார். அப்புறம் கிருத்திகை 1 பாதம் கிடப்பார், கிராஸ் ஆகுவார். கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு கிராஸ் ஆகும் போது தான் அடுத்த மாசம் நம்மளுக்கு பிறக்கிறது, வைகாசி மாசம் பிறக்கும். இப்போ அந்த நகர்ந்துட்டு வராரு இல்லையா சூரியன், அப்ப என்ன ஆகும் அப்படின்னா லக்னமும் நகர்ந்து போயிட்டே இருக்கும். இப்போ 1ஆம் தேதி பிறந்தப்போ 4.25 நாழிகை முழுக்க மேஷ லக்னம் தான் இருக்கும். கடைசி தேதிக்கு வந்துட்டோம். ஒரு சித்திர மாசம் 20ஆம் தேதி 25ஆம் தேதி இருக்கு அப்படின்னா 12 நிமிஷத்துக்கு தான் அந்த நாழிகை இருக்கும். அதாவது ஒரு நாழிகையோ அரை நாழிகையோ கால் நாழிகைக்கோ தான் அந்த லக்னம் இருக்கும். அந்த லாஸ்டா சொன்னது திருப்பி சொல்லுங்க ப்ளீஸ். இப்போ சூரியன் அப்படிங்கிறது மாசப்பிறப்பு அப்படிங்கிறது எப்படி எடுத்திருக்கோம்னா, மேஷத்தை கடந்து ரிஷபத்துக்கு வந்தாருன்னா மாசப்பிறப்பு, அடுத்த மாசம் பிறக்கிறது. அப்போ ஒரே ஜம்பா அவர் எகிரி குதிக்க போறது இல்ல, லாங் ஜம்ப் மாதிரி ஒவ்வொரு பாதத்தையும் கடந்து வரணும்.
அப்போ சூரியன் நகரும் பொழுது, சூரியன் முன்னோக்கி நகரும் பொழுது லக்னம் கொஞ்சம் அப்படியே ஃபார்வர்ட் ஆயிண்டே வரும், முந்தன நாளைக்கு ஃபார்வர்ட் ஆயிண்டே வரும். ஏன்னா எங்க சூரியன் நிக்கிறாரோ அங்கதான் லக்னம். லக்னம் இருக்கு. லக்னம் சூரிய உதயத்தை வச்சு நம்மளுக்கு லக்னத்தை நாம கணிக்கிறோம். இப்போ சித்திர மாசம் 6 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா நம்ம வந்து மேஷ லக்னம்னு போட போறோம். 6 மணிக்கு சூரிய உதயமா இருந்ததுன்னா சித்திர மாசம் எந்த நாளைக்கு சன்ரைஸ்ல பிறந்தாலும் மேஷ லக்னம் தான் இல்லையா? அப்படித்தானே சொல்றேன்? அப்படி வராது. முதல் நாள் மேஷ லக்னம், அப்படியே போக போக மேஷ லக்னம் 4 நாழிகை முடிஞ்ச உடனே அடுத்து வந்து சிம்மம் வரும், அதோட ரிஷபம் வரும். இப்ப அந்த இது சொல்லியிருந்தேன்ல சார், இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு எக்ஸாம்பிள் முதல்ல முடிச்சிருவோம். 6 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, மேஷ மாசம், சித்திர மாசம், சைத்திர மாசம் எப்படி எடுத்துட்டாலும் சன்ரைஸ் 6 மணி 4.25 நாழிகைக்குள்ள ஒரு குழந்தை பிறந்தெடுத்து, அப்போ அந்த முதல் நாள் வரைக்கும் 4.25 நாழிகை கம்ப்ளீட்டா மேஷ லக்னம் தான் இருக்கும், 39 மினிட்ஸ் வரைக்கும். அதுக்கு அப்புறமா மேஷ லக்னம். ஆமா, இப்போ ஒரு குழந்தை வந்து 8 மணிக்கு பிறந்திருக்கு, அப்போ மேஷ லக்னமே இருக்காது, நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அப்போ என்ன லக்னம் அதே போல என்ன பாதம், ரிஷபம் வரும். அப்போ நைட் ஒரு குழந்தை பிறந்திருக்கு 7 மணி 8 மணி, அப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது என்ன லக்னம் இருக்கலாம். லாஸ்ட் இப்போ வந்து 5 o'clock ஏர்லி மார்னிங் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சன்ரைஸ்க்கு முன்னாடியே பிறந்திருக்குன்னா மீனமா இருக்கும். ஆனா சன்ரைஸ் திருப்பி மேஷம் ஆயிடும், மேஷம் வந்துரும். அவ்வளவுதான், சிம்பிள். அந்த சன்ரைஸ் டு திருப்பி சன்ரைஸ் வரைக்கும் அந்த 12 ராசிக்குள்ளதான் அந்த லக்னம் வந்துரும். அதே போல மேஷ இப்ப 6 மணி குழந்தை பிறந்திருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்போ இப்ப 6ங்கிறது வந்து 6 மணி 24 நிமிஷம்னு கூட எடுத்துப்போமே. 6 மணி 24 நிமிஷம் ஒரு நாழிகை ஆயிடுறது இல்லையா? 24 நிமிஷம்ங்கிறது ஒரு நாழிகை தானே. 6 மணி 24 நிமிஷத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு. சித்திரை 1ஆம் தேதி பிறந்திருந்தா அது வந்து மேஷ லக்னம் தான் வரும். 10ஆம் தேதி பிறந்திருந்தாலும் கிட்டத்தட்ட மேஷ லக்னம் தான் வரும். நாட்கள் போக போக இப்போ வந்து சித்திரை 29ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ 28ஆம் தேதியோ சித்திரை 30ஆம் தேதியோ பிறந்திருந்ததுன்னா அது வந்து கடைசியில என்ன சொல்றதுன்னா ரிஷப லக்னத்துக்கு வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 10 வினாழிகைக்கு தான் கடைசி நாள் வந்து என்ன ஆகும்னா 10 வினாழிகைக்கு தான் அது நிக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் சங்கிரமணம் ஆயிட்டு இருப்பார், பாதி அங்க கடந்து போயிட்டு இருப்பார் கடைசி நாள்ல. பட் அது என்ன கால்குலேஷன்? அது இதுலயே வந்துடும், அது பஞ்சாங்கத்திலேயே வந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா இருப்பு அப்படின்னு வரும். நாழிகை இருப்பு, வினாழிகை இருப்பு. ஒரு நாளைக்கு கடக லக்னம் எத்தனை நாள் இருப்பு இருக்கு, கடக லக்னம் எத்தனை நாழிகை இருப்பு இருக்கு, வினாழிகை எத்தனை நாழிகை இருப்பு இருக்கு. இப்ப சூரியன் நகர்ந்துட்டே தானே இருக்காரு, நகரும் பொழுது அந்த காலமும் கம்மியாயிண்டே தானே வரும், லக்னத்தோட காலமும் கம்மியாயிண்டே தானே வரும். லக்னத்தோட காலம் ஃபிக்ஸ்ட் தானே, 4.25 மேஷ லக்னம் 4.25 நாழிகைங்கிறது ஃபிக்ஸட், அதுல மாற்றம் கிடையாது. ஆமா, இப்போ சூரியன் வந்து மேஷ மாசம் முதல் தேதிக்கு தான் அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பார் இல்லையா? கடைசியில என்ன பண்றார், கிருத்திகை 1ஆம் பாதத்துக்கு வந்துடுறார். புரியுதா நான் சொல்றது? புரியல எனக்கு. நான் சம்மரைஸ் பண்றேன், ப்ராபபிலி கேன் கரெக்ட் மீ. ஸோ ஏப்ரல் மாசம் ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரை மாசம் முதல் தேதி முதல் 6 மணிக்கு மேஷ லக்னம், நோ ப்ராப்ளம். ஹோல் டே லக்னம் மாறிக்கிட்டே இருக்கு, ஒரு 12 ராசிக்குள்ள 12 லக்னம் ஆயிடும் தி நெக்ஸ்ட் டே ஆஃப் சித்திரை மாசம். பட் இப்படி போக 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 என்ன ஆகும்னா சித்திரை வைகாசி மாசத்துல நம்மளுக்கு ரிஷப லக்னம் ஸ்டார்டிங்ல வரணும். வைகாசி மாசம் முதல் நாள் வந்து 6 மணிக்கு ரிஷப லக்னம் ஆயிடும். வைகாசி மாசம் முதல் நாள். ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஒரு மாசம் மட்டும் எவ்வளவு நட்சத்திரம் ஆகுதோ அதுவும் பார்க்க வேண்டியது இருக்கும். கரெக்டா? கரெக்ட். இப்ப சூரியன் எந்த ராசியில உதிக்கிறாரோ அந்த ராசி தான் லக்னம் இல்ல. ஆனா அந்த வந்துட்டு மேத்தமேட்டிக்கல் அப்படி வராது. எங்கிட்டனா நமக்கு ஒரு நாளைக்கு கரெக்டா 60 நாழிகை இருக்கு.
அது நீங்க இந்த 60 நாயகை ஆல்ரெடி இந்த 12 ராசியில டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு நாயகை 24 மினிட் சொன்னா நீங்க வந்துட்டு சைத்திர மாசம் சூரியோதய சமயத்துல மேஷ லக்னம் இருந்தா அது கரெக்டா அது மேத்தமெட்டிக்கலா அது அப்படி போயிட்டு இருந்தா அடுத்த மாசம் மேஷ லக்னமே தானே வருது. இல்ல முன்னாடி வந்துரும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப 4.25 நாழிகை இருக்கு இல்லையா, மேஷம் 4.25 நாழிகை, சைத்திர மாசம் 6 மணிக்கு தான் முதல் நாழிகை ஸ்டார்ட் ஆகும், முதல் வினாழிகை ஸ்டார்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்டார்ட் ஆகும். நாட்கள் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, சூரியோதயத்திலிருந்து நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னா 2 நாழிகை தான் மேஷ லக்னம் இருப்பு இருக்கும். அப்போ மீதி 2.25 நாழிகை இருக்கு இல்லையா, அது முந்தின நாளுக்கே போயிடும். சூரியன் வந்து டிராவல் தானே செஞ்சுட்டு இருக்காரு. Is it because அந்த சூரியோதயமே சேஞ்ச் ஆகுது அதனால சொல்றீங்க நீங்க? சூரியோதயம் சேஞ்ச் ஆகல, சூரியோதயம் சேஞ்ச் ஆகுறது ஒண்ணு. சூரியன் வந்து நட்சத்திரமே மாறின்னு இருக்காரு இல்லையா, நட்சத்திரம் மாறுறார். ஆமா சூரியன் நட்சத்திரம் மாறுறாரு. ஆனா நம்மளோட இந்த நாழிகைக்கான கால்குலேஷன் வந்துட்டு கரெக்டா 24 ஹவர்ஸ் தானே இருக்கு. நாழிகை இப்போ வந்து 4.25 நாழிகைன்னு இருக்கு இல்லையா, அப்ப வந்து அந்த 4.25 நாழிகை நீங்க 9 பாதத்துக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருங்க. புரியுதா? 9 ஒரு ராசிக்கு 9 பாதம் இருக்கு இல்லையா. ஆமா. அப்போ அந்த நாழிகைங்கிறதும் நாழிகை சூரியன் வந்து நட்சத்திரத்தையும் கடந்து போறாரா. அப்போ 4.25 நாழிகை அப்படிங்கிறது 9 பாதத்துக்கும் ஈக்குவலா தானே டிவைட் ஆயிருக்கும். ஒரு ராசிக்கு 9 பாதம் இருக்கா? அப்போ அந்த ஒரு 9 பாதத்துக்கும் சேர்த்து 4.25 நாழிகை. இப்ப நம்ம இதை வந்து மினிட்ஸா கன்வெர்ட் பண்றோம், இல்லைன்னா இன்னும் டீப்பா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா, ஒரு நாழிகை ஒரு பாதத்துக்கு இவ்வளவு நாழிகை இவ்வளவு வினாழிகை நம்மளால பிரிச்சு தர முடியும் இல்லையா. இப்ப வந்து அஸ்வினி இது மேஷ மாசத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல சூரியன் உதயமாயிட்டு இருக்கார், 4 பாதத்தை கடந்துட்டார். அப்ப வந்து பரணி கொஞ்ச நாள் கழிஞ்சு 15 நாளோ 20 நாளோ கழிஞ்சு பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு உதயமாகிறார் இல்லையா. பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துலதான் உதயமாகிறார். அப்ப அந்த பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து பரணி 3, கிருத்திகை 1, இப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நாழிகை வினாழிகை நம்ம கொடுத்திருப்போம் இல்லையா. அதனுடைய பேலன்ஸ் மட்டும்தான் அன்னைக்கு மேஷ லக்னத்தோட இருப்பா இருக்கும் அந்த சூரியோதய சமயத்துல. சூரியோதய சமயத்தில இருந்து. புரிஞ்சுது நீங்க என்ன சொல்றேன்னு. ஆனா அதனாலதான் நான் சொல்றேன், அப்ப என்ன அங்கன்னா இந்த கரெக்டா நம்மள இந்த மினிட்ஸுக்கு கன்வெர்ட் பண்றது அந்த ப்ராப்ளம் ஆறுது. அப்படின்னா அந்த 4.25 நாழிகை வந்துட்டு ப்ரிசைஸா எப்பவுமே ஒரு நாழிகை 24 மினிட்ஸ், அது ஒரு அப்ராக்சிமேஷன். அது வந்து பெர்ஃபெக்ட்டா அப்படி இருக்க முடியாது. 24 நிமிஷம் தான் அது. 24 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு நாழிகை. நம்மளது வந்து நம்ம அந்த 3 ரொட்டேஷன் ரெவால்யூஷனோட அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நம்ம அதிக மாசம்னு கொடுத்துடுறோம். இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுது. சூரியன் வந்துட்டு ஒரு மாசத்துல ஒரு ராசி கவர் பண்றார், 9 பாதம் கவர் பண்றார். அப்ப அவர் அந்த பாதம் கவர் பண்றது அஸ்வினில இருந்து பரணி கிருத்திகை போற சமயத்துல அந்த அப்படின்னா அந்த மேஷ மாசம் லாஸ்ட் டேஸ்ல அது ஒன்லி அந்த ஒரு பாதத்துல தான் இருக்காரு அவர். அந்த ஒரு பாதத்துல தான் இருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா 10 வினாழிகையில தான் இருப்பார். ஆமா, அந்த 4 குவார்டர் நாழிகை டிவைடட் பை 9 அவ்வளவுதான் இருக்கும் காலம்பே. அதானே சொல்றேன் நீங்கள்? ஆமா ஆமா ஆமா. அப்ப என்ன ஆகும்னா 6-10 வரைக்கும் தான் மேஷ லக்னம் இருக்கும். I am lost. I understood what he's saying. அவர் என்ன see பிரபுஜி, நான் சொல்றேன், I'll just try to say, see சைத்திர மாசம்ல சூரியன் வந்துட்டு உதயம் ஆகிற சமயத்துல மேஷம் தான் லக்னம். ஆனா இந்த சைத்திர மாசத்திலே சூரியன் வந்துட்டு he's traveling across மேஷம். அண்ட் மேஷமே 9 பாதத்துல டிவைட் பண்ணிருக்கு இல்லையா. அஸ்வினி 4, பரணி 4, கிருத்திகா 1. அப்போ மேஷ மாசம் ஃபர்ஸ்ட் டே காலம்பே சன்ரைஸ் டைம்ல அந்த 4-9 பாதமும் ஓபன் ஆயிருக்கு இப்போ இல்லையா. அப்போ அது வந்துட்டு 4.25 நாழிகை. அப்ப அந்த 4.25 நாழிகை அவர் 9 டிவைட் பண்றாரு அந்த 9 பாதத்துல. as you are going ahead, அப்ப சைத்திர மாசம் எண்ட் ஆகிற டைம்ல இந்த சூரியன் வந்துட்டு 9ஆம் பாதத்துல இருக்கார். அப்போ அந்த சன்ரைஸ் சமயத்துல அந்த 4 குவார்டர் நாயகியோட 1/9 தான் இருக்கும் காலம்பு. அதானே சொல்றேன் நீங்கள்?
ஆமா அது எப்படி கடைசியில வரும்னு சொல்றேன்ல? இல்ல இப்போ 1 or 2 minutes எடுத்துக்கிறோம் இல்லையா, 4.25 நாழிகை அப்படிங்கிறது வந்து 24 into 4 இல்லையா, 24 into 4 plus 6 தானே 4.25ங்கிறது, கரெக்டா? 24 into 4 plus 6. இப்போ இத நாழிகைனே வச்சுட்டோம் அப்படின்னா 4.25 நாழிகைய டிவைடட் பை 9 போட்டோம் அப்படின்னு வைங்களேன், கிட்டத்தட்ட 3/4 நாழிகை வரும், 0.45 வரும். 0.45 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எத்தனை வருது, 18 minutes வச்சுப்போமே இல்லையா? 3/4 நாழிகைங்கிறது 18 minutes தானே. கால் நாழிகைங்கிறது அரை நாழிகை 12. 4 நாழிகைனா 96 minutes பிளஸ் கா நாழிகைனா 6 minutes, அப்ப 102 minutes. 102 அந்த 102 9ல டிவைட் பண்ணினா அப்ராக்சிமேட்டா 11 minutes ஒரு பாதம். அப்ப 11 minutes அந்த 11 minutes மைனஸ் ஆயிட்டே இருக்கும். அதானே சொல்றேன் நீங்க? யா அதேதான். அது எங்க சுவாமி மைனஸ் ஆகுது? எனக்கு லாஜிக்கலா புரியுது. மைனஸ் ஆகல, அது கடந்து வந்துடுறது. இப்போ வந்து 1 or 2 minutes இருக்கா, 1 or 2 கம்ப்ளீட் மினிட்ஸ் இருக்கு. ஒரு ரவுண்ட் சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து 102 கோடிங் போட்டிருக்கோம், கோடு போட்டிருக்கோம். சூரியன் என்ன ஆகுறது அப்படின்னா முதல் நாள் 102யும் கம்ப்ளீட் பண்றது, அடுத்த நாள் என்ன ஆகுறதுன்னா அது கடந்துடுறது இல்லையா, 9 பாதத்தையும் 11 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 11 மினிட்ஸ் இப்போ வந்து அந்த 102யும் கடந்துருது. பட் அடுத்த நாள் வந்து அந்த 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றது இல்ல. இப்படி சொல்றேன், இது புரியுறதான்னு பாருங்க. 9 பாதம் லைனா இருக்கு, 9 பாதம் லைனா இருக்கு, பிக்ஸ்டு, அது மூவே ஆகாது. அப்ப 11 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்லி 11 மினிட்ஸ் சம் செகண்ட்ஸ் வரும் இல்லையா? 9 பாதத்துக்கும் ஈக்குவலா நம்ம டிவைட் பண்ணி கொடுத்தோம்னா, சூரியன் வந்து சித்திர மாசம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கார், ரன்னிங் ரேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கார். அப்ப ஒரு 9 பாதத்தையும் கடக்கணும், கடந்து 10வது பாதம் அடுத்த ராசியோட முதல் பாதத்துக்கு போகும்போது அடுத்த மாசம் பிறக்கிறது. அப்போ சூரியன் வந்து டிராவல் ஆயிட்டே இருக்காரா, இது வந்து நம்மளுக்கு இது இந்த டிராவல்லயே வந்து நம்ம சூரிய உதயம் அஸ்தமனம் எல்லாமே கவர் ஆயிடுறது. இப்போ சித்திர முதல் பாதம் கடந்து 2ஆம் பாதத்துல என்னைக்கோ ஒரு நாள் ரைஸ் ஆவாரா, சூரிய உதயம் இருக்குமா? ஒரு 3 நாளுக்கு அப்புறம், ஒரு 3 days அப்புறம், அப்ராக்சிமேட்லி 3 or 4 days 5 days. அந்த 3 days கால்குலேஷன் எப்படி? இல்ல அது அவரோட சங்கிரமம், டேஸ் கால்குலேஷன் தான். அவர் டிராவல் ஆயிட்டு தானே இருக்க போறாரு. இல்ல நான் சொல்றேன் 30 நாள்ல ஒரு ராசி கவர் பண்றாரு இல்லையா, ஒரு ராசி 9 பாதம். அப்ப அப்ராக்சிமேட்ல 9 3s are 27. அப்ப 3 நாள்ல செகண்ட் பாதத்துல போக வேண்டாமா சூரியன்? தானே அந்த ஃபுல் சைத்திர மாசத்துல மேஷ ராசி கவர் ஆகும், இல்ல மேஷ ராசி கவர் ஆகாது. ஃபுல் சைத்திர மாசத்துல 9 பாதம் கவர் பண்ணணுமே சூரியன். கரெக்ட். அதனால அப்ப அந்த 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 அப்படின்னா 9 பாதம் ஒரு மாசத்துல கவர் பண்ணுன்னா 3 நாள்ல ஒரு பாதம் கவர் பண்ணமே, 3 நாள்ல 1 பாதம் கவர் பண்ணமே. அதனால சொல்றேன், புரிஞ்சுது? இப்போ 3 நாள் ஆன உடனே 2வது பாதத்துக்கு வருவார். ஆமா, அப்ப 2வது பாதம். அப்போ முதல் 11 நிமிஷம் முந்தின நாள்லயே போயிடும், புரிஞ்சுது? அங்க கவர் ஆயிடும். 24 hours பாக்கும்போது அங்க போயிடும். அப்போ உதயமாகறப்போ இந்த ஃபர்ஸ்ட் 11 மினிட்ஸ் கழிஞ்சிட்டு தான் அடுத்ததுல இருந்து உதயமாவார். அப்போ லக்னம்ங்கிறது குறைஞ்சிட்டே வரும். நீங்க இந்த கால்குலேஷன் சொன்னது பெர்ஃபெக்ட்டா இருக்கு, புரிஞ்சுது, நன்னாவே லாஜிக்கலா புரிஞ்சுது. ஆனா இதுல ஒரு மேத்தமெட்டிக்கல் என்ன பிரச்சனைனா, ஒரு நாள்ல நம்ம 60 நாழிகை சொல்லியிருக்கோம், அதோட கால்குலேஷன் கொடுத்திருக்கு. அண்ட் அந்த 60 நாழிகை வந்துட்டு அது கரெக்டா 24 ஹவர்ஸ்னு வருது நம்ம இங்கிலீஷ் டைம்ல. அப்ப அப்படி சொல்ற சமயத்துல 6 மணிக்கு சைத்திர மாசம் மேஷ ராசி தொடங்குறதுன்னா அது வந்துட்டு அடுத்த நாளைக்கு அதுக்கு அடுத்த நாளைக்கு ஃபுல் 30 days அந்த மேஷமே தான் தொடங்கும் ஃபர்ஸ்ட் டே. மீன்ஸ் அந்த மேத்தமெட்டிக்கலா பார்த்தா அப்ப எனக்கு தோணுறது ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இது இப்படி நீங்க சொல்றது லாஜிக்கலா இருக்கு, இது ஆகிறதுக்கு ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் அந்த நாழிகையில, இல்லைன்னா அப்படி ஆக வழி இல்லை. அதான் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அது போக 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 நீங்க அந்த ஜாதகம் எல்லாம் எழுதுவே இல்லையா, ஜாதகம் எழுதுறப்போ அது உங்களுக்கே புரியும். நான் எவ்வளவு சொன்னாலும் அது இப்ப குழம்பதான் செய்யும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது அப்படி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இல்ல பெர்ஃபெக்ட்னு இல்ல, அது நீங்க அது எப்படி வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பெர்ஃபெக்ட்டா ஆகிறதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம்.
ஜாதகத்தை எழுதும் பொழுது. சரி பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன யூ அண்டர்ஸ்டாண்ட் பிரபுஜி, நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுதா உங்களுக்கு பிரபுஜி? அந்த மேத்தமெட்டிக்கலா பார்த்தா அது அப்படியே தானே வந்து மேத்தமெட்டிக்கலா பார்த்தா எவ்ரி டே மார்னிங் இட் will be மேஷம் மேஷம் மேஷம். ஆமா 365 even after 31st day it will be மேஷம். ஆமா 365 days. ஆமா இவர் இங்க மூவ் ஆறார். ஆமா இவர் மூவ் ஆறார். so therefore மூவ் ஆகும்போது after day logically ரிஷப மாசம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால ரிஷப லக்னம் இல்ல அது மாத்திரம் இல்ல, not only that அது வந்துட்டு நம்ம சூரியோதயம் இப்போ நீங்க பார்த்தா மேஷ மாசத்துல சூரியோதயம் ஆறுது ஜென்ரலா 5:45 ஆயிடுது. ஆனா நம்ம இப்ப பார்த்தா கொஞ்சம் லேட் ஆறுது கன்னி மாசத்துல. நீங்க மார்கழி மாசத்துல பார்த்தா சூரியோதயம் ஆல்மோஸ்ட் 7 o'clock தான் ஆறுது. அப்ப அதுலயே சேஞ்ச் ஆகுமே இல்லையா? கரெக்ட் தானே நான் சொல்றது? எதுக்குன்னா சூரியோதயம் சூரியோதயத்தில இருந்து தான் நாள் ஸ்டார்ட் ஆகுறது நம்மளுக்கு. ஆமா நீங்க அதுல ஒண்ணு அந்த கால்குலேஷன் சேஞ்ச் ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா. correct, it will definitely not be 100% 24 hours அப்படி சொல்றேன். அது கரெக்ட். அதான் நான் சொல்றேன், அந்த நாழிகை 24 minutes 24 hours அது கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து இல்லாட்டா அது ஃபிட் ஆகாது இந்த ஹோல் திங்ல. அது நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்தா தான் புரியும் தோணுறது. அவர் சொல்றது டெய்லி பஞ்சாங்கத்தை பார்த்துட்டே வந்து அந்த இந்த நாழிகை வினாழிகை கால்குலேஷன் என்ன. இப்போ இந்த மேஷம் வந்து 4.25 நாழிகைன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நாளைய டேட்டுக்கு சிம்ம லக்னம் எத்தனை பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த நாழிகையை வந்து டைமா மாத்திண்டு அதுக்கப்புறமா நீங்க ஆட் பண்ண அது கடைசியில கொஞ்சம் வந்து இடிக்கிற மாதிரி தான் தெரியும். கடைசியில வந்து பர்ஃபெக்டா அது 60 நாழிகைன்னு முடியாது. நம்ம அந்த கால்குலேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சூரியனுங்கிறது கொஞ்சம் நகர்ந்து போயிட்டு இருக்கோம். அந்த 9 பாதம்னு சொல்றேன் இல்லையா, ஒரு பாதத்துல இருந்து இன்னொரு பாதத்துக்கு மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு பாதத்துக்கு உள்ளவேயும் அது கரெக்டா அந்த டிகிரியில இல்லையே, மூவ் ஆயிட்டே தானே இருக்கு. அப்ப டெய்லி 3 நாளைக்கு ஒரு பாதம் இருக்கு அப்படின்னா 3 நாளைக்கும் ஒரு முதல் பாதத்துல அது வந்து செலஸ்டியலா ஒரு இடத்துல நிக்க போறது இல்ல. ஒரு பாதத்துக்குள்ளவே அது மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. நம்ம அந்த கால்குலேஷன் போடுறப்ப வந்து அடுத்த நாள் வர்றப்போ அது அந்த பாதத்துக்குள்ளேயே அது கொஞ்சம் மூவ் ஆயிடும். நீங்க அந்த கால்குலேஷன் பண்ண அது உங்களுக்கு புரியாது. அது நேச்சுரலா புரியும். பஞ்சாங்கம் பார்த்துட்டே இருந்தா அது புரியும். அவ்வளவுதான். அப்ப நம்ம வந்து இது வந்து மாறாது. இப்ப மேஷம் இந்த நாழிகை கணக்கு கொடுத்தது எதுவுமே மாறாது. இது பிக்சட் 60 நாழிகை, ஒரு நாளைக்கு 60 நாழிகை அப்படிங்கிறது மாறாது. ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் क्वेश्चन கேக்குறேன் இன்னைக்கு, அதுக்கப்புறம் மேபி we can close. இந்த நம்ம நட்சத்திரம் சொல்றது, ராசி சொல்றது, நம்ம ஜென்ம நட்சத்திரம் எல்லாம் சொல்றோமே, அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு. அதாவது நான் ரோஹிணி நட்சத்திரம், அப்ப நான் பிறந்த சமயத்துல அந்த சூரியன் வந்துட்டு அதுக்கு பின்னாடி ரோஹிணி இருந்தார். பிசிக்கல் ஃபேக்ட் இல்லையா, சயின்டிபிக் ஃபேக்ட். சந்திரன். அதே போல ஈவன் இந்த இதுலயும் ஒரு சயின்ஸ் இருக்கு. சைத்திர மாசம் வந்துட்டு சூரிய மேஷ ராசியில இருக்கார், அதுலயும் ஒரு சயின்ஸ் இருக்கு. ஆனா இந்த டெய்லி இந்த எல்லா ராசி மூவ் பண்றது இந்த லக்னத்துக்கு, அதுக்கு நீங்க சொன்னீங்க கால சக்கரம் மூவ் பண்றது, அதுக்கு ஏதாவது சயின்ஸ் இருக்கா? அப்படி மீன்ஸ் புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? அப்படின்னா நம்ம சந்திரன் நம்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சூரியன்ல ஒரு சயின்ஸ் இருக்கு, இதுல சயின்ஸ் இருக்கு இல்லையா? அது நீங்க சொன்னீங்களே இப்போ. ஆனா ஒன்லி இந்த டெய்லி இந்த கால சக்கரம் 12 ராசியில மூவ் பண்றதுக்கு ஏதாவது சயின்டிபிக்கா ஏதாவது இருக்கா? ஜஸ்ட் கேக்குறேன். அப்படி ஏதாவது கால சக்கரன் இல்ல, கால புருஷன் அப்படின்னு சொல்லிடுறது. காலபுருஷன். இப்ப வந்து நம்ம அதை வந்து சூரியனை மென்ஷன் பண்றோம். சூரியன், சந்திரன், சுக்கிரன், அங்காரகன் அப்படின்னு மென்ஷன் பண்றோம் இல்லையா? அதே போல காலபுருஷனை மென்ஷன் பண்றதுக்கு தான் லக்னம்னு பேரு. இப்ப யாரோ ஒருத்தர் மூவ் ஆயிட்டு இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஒருத்தர் வந்து டெய்லியுமே வந்து 12 ராசியும் மூவ் ஆயிட்டு இருக்காரு. அவர் மூவ் ஆகிறதுனாலதான் சூரியன் உதிக்கிறது. அவர் மூவ் ஆகிறதுனாலதான் டே வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிறது. ஒரு நாளை கடந்து நம்ம இன்னொரு நாளைக்கு போகிறோம். இந்த கால புருஷனுங்கிறவர் வந்து ஓடிண்டே இருக்கார். இப்போ சூரியன் வந்து 7 குதிரைகள் வச்ச ரத்தத்துல சுத்தின்ண்டே இருக்காரு. அதனால நம்மளுக்கு சூரிய உதயம் ஆகுறதுன்னு சொல்றோம் இல்லையா? அது போல நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோம்னா கால புருஷன் ஒருத்தர் இருக்கார். அந்த கால புருஷன் வந்து ஓடிண்டே இருக்காரு நிக்காம. அந்த கால புருஷன் வந்து ஒரு நாளைக்கு 12 ராசியும் கவர் பண்றாரு. அது ஒரு ஹைபோதசிஸ் பண்ணிருக்கா அப்படி அது மூவ் பண்றது அப்படிதானே? ஆமா 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 ஆமா. இப்ப வந்து என்ன அனாலிசிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்.
ஆமா, ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த லக்னத்துல அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? லக்னம் தான் முதல் வீடு. இப்ப மேஷ மாசத்துல பிறந்திருக்கு, மேஷ மாசத்துல ஒரு குழந்தை காலம்பரவே பிறந்திருக்கு, 6 மணிக்கெல்லாம் ஷார்ப்பா பிறந்தாச்சு. அப்ப மேஷ லக்னம் தான் இருக்க போறது. அப்போ அந்த குழந்தைக்கு முதல் வீடு வந்து மேஷம், 2வது வீடு மிதுனம், 12வது வீடு மீனம், அப்படி வரும். சரியா? இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த மாசம் பிறக்கிறது சிம்ம மாசம். அப்போ முதல் வீடு வந்து மேஷம் இல்ல அந்த குழந்தைக்கு, சிம்ஹம் தான் லக்னம். சிம்ம லக்னம் தான் முதல் வீடு. சிம்ம லக்னம். அதுக்கப்புறம் இல்ல லைன்ல தானே சிம்மத்துக்கு அப்புறம் மீன்ஸ் கன்னியா, அது அப்படியே தான், அது மாறாது. விருச்சிகம், துலா, விருச்சிகம் அதே லைன்ல தான் போகும். 12 லைன்ல தான் போகும். அண்ட் லாஸ்ட் வந்துட்டு கர்க்கடகமா இருக்கும் இல்லையா? கர்க்கடகமா, ஆமா கர்க்கடமா இருக்கும். அப்படி கர்க்கடமா, ஆமா ஆமா ஆமா. இப்ப சிம்ம மாசமா இருந்ததுன்னா லாஸ்ட் சூரியோதயத்துக்கு முன்னாடி குழந்தை ஒரு 5 மணி 4:45 5 அப்படி பிறந்து இருந்ததுன்னா கடக லக்னமா இருக்கும். சரி, போக போக புரியும் அது. புரியுது. I think நல்லா சொல்லி கொடுத்தேன். டிபெண்ட் ஆன் இது பஞ்சாங்கம் ஆல்சோ இல்ல, அப்பதான் டெய்லி பஞ்சாங்கம் பார்க்கணும். நம்ம சங்கர மட்டமா இருக்கட்டும், ஸ்ருங்கேரி மட்டமா இருக்கட்டும், பிராச்சீன மட்டங்கள் எதுவா இருக்கட்டும், காலையில ஆச்சாரியர் முன்னாடி போய் ஒருத்தர் நின்றுபார் பஞ்சாங்க பட்டணம் அப்படின்னு ஒருத்தர் நின்றுபார். என்னன்னா எல்லாருக்குமே ஒரு தடவை படிக்கல அப்படின்னாலும் காதலியாவது இது எல்லாமே விழுந்துடணுமா, என்ன திதி, என்ன வாரம், நட்சத்திரம், கரணம், யோகம், அது எல்லாமே நம்மளுக்கு அது கரெக்டா விழுந்துட்டே இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு அது ஒரு ஃப்ளோவா வரும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு காலையில எழுந்தாவது நம்ம அனுஷ்டானம் பண்றோம், இல்லைன்னா பூஜைக்கு போறோம், அது போறதுக்கு முன்னாடி சங்கல்பத்துக்காவது டெய்லி நாளையில இருந்து பிரதக்ஷேத்தராசி பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னா பரமேஸ்வர பிரீத்தியர்த்தமோ நாராயண பிரீத்தியர்த்தமோ அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலன் சந்திரபலன் ததேவ வித்யாபலன் தெய்வபலன் ததேவ லட்சுமிபதேஹ அங்கிரீகம் ஸ்மராமின்னு சொல்லிட்டு என்ன நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரே, என்ன வாரம், அன்னைக்கு என்ன யோகம், என்ன கரணம், அது எல்லாமே பஞ்சாங்கத்துல மென்ஷன் ஆயிட்டு இருக்கும். அந்த டெய்லி என்ன சொல்றோம், சுப நட்சத்திர, சுபயோக, சுபகரண, ஏவங்குண விசேஷன அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கு பதில் அன்னைக்கு என்ன யோகம் அப்படின்றத சொல்றது, என்ன நட்சத்திரம்னு சொல்றது, அப்படி சங்கல்பத்துல நம்ம சொல்லிட்டே வந்தாவே மேக்சிமம் டெய்லி பஞ்சாங்கம் பட்டனம் பண்ண மாதிரி தான் அது. சரி சரி, பண்ணலாமா? ஆமா, அடுத்த கிளாஸ் வந்து ஞாபகப்படுத்துங்க. இப்போ அதாவது அந்தந்த முதல் வீடு லக்னம் அப்படிங்கிறோம் இல்லையா, அதுக்கு 2வது வீடு 3வது வீடுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்தானங்கள் உண்டு. கலத்திர ஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்னு. அப்போ அந்த 2ஆம் வீடு 3ஆம் வீடு அதுக்கெல்லாம் என்ன ஸ்தானங்கள்னு பார்ப்போம். அடுத்த கிளாஸே முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்னன்னு பார்ப்போம். சரி சரி. இன்னைக்கு அடுத்து ஃப்ரைடேவா? வெனஸ்டே, புதன்கிழமை. சாரி, இன்னைக்கு தான் ஃப்ரைடே. இன்னைக்கு தான் வெனஸ்டே இல்லையா? ஆமா ஆமா. வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அதான் இது சாரி முடிச்சாச்சு. இருந்தாலும் நான் வந்து ஒரு ப்ராப்பரா கிளாஸுக்கு போய் இதெல்லாம் எதுவும் கத்துக்கல. ஆன் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் தேடி பிடிச்சி அப்படி கத்துன்றதுனால என்னால கரெக்டா கன்வே பண்ண முடியலையோ என்னமோ தெரியல. சிரமப்பட்டு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அதுக்கு என்னுடைய நன்றி. ராம் ராம் ராம்.